ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்னி பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு கிட்னி பீன்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கிட்னி பீன்ஸ் கூடயே இந்த உருளைக்கிழங்க போட்டு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா நல்லா மசிகிற அளவுக்கு இது ரெண்டையும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ், 2 கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு வெங்காயம், அதையும் குட்டியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் தேவையான அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் ப்ரெட் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஒரு பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டைகளாக உருட்டாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா உருட்டியாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 15 உருண்டைகள் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அளவில். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மிதமான தீயில். ரொம்ப அதிகமான தீயில் வச்சு சூடு பண்ணிட்டீங்கன்னா உருண்டைகள் போட்ட உடனே கரிஞ்சிரும். அதனால் மிதமான தீயிலேயே ஃபுல்லாக நம்ம பொரிச்சு முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிக்கும் போது அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்படின்னா எல்லா சைடும் நல்லா கரெக்டாக வெந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதாங்க, 2 சைடும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போது எல்லா உருண்டைகளையும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இது கூட கெட்சப் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.